guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஸ்தான சேனல் சினிமா டிக்கெட்ல இருந்து மாசத்துக்கு ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணுவார் போல இருக்கு. ரொம்ப முதல்ல அடிக்கடி வீடியோஸ் வரும், இப்போ ரொம்ப கேப் ஆகி போச்சு. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, என்ன எலவடா இது, டாப் 10 worst கெட்டப்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவில் கமல் சார்லாம் எவ்வளோ கெட்டப் போட்டிருக்காரு, நிறைய நடிகர்கள் நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படிங்கிற மாதிரி நல்ல கெட்டப் போடுறதுக்குள்ள நடுவில் வந்து சாணி போட்ட மாதிரி ஒரு கெட்டப் போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 10 வேர்ஸ்டான கெட்டப் மினக்கடலே இல்லாமல் சும்மா ஒரு விகத்துக்கு போட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி வேர்ஸ்டான கெட்டப் போட்ட 10 கெட்டப்ஸை தான் பார்க்க போகிறோம். பாலையா இல்லாத ஒரு சினிமா டிக்கெட் வீடியோ பார்க்க கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். அவருக்கு இன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம் பாலையாவுக்கு. சரி வாங்க, 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள் பெரும்பாலும் கெட்டப் மாத்துறதே இல்லை. ஏன்னா அது மரண காமெடி ஆயிடும்னு ஒரு பயம்தான். எல்லாரோட முக அமைப்புக்கும் கெட்டப் சேஞ்ச் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தான் அது அமையுது. உதாரணத்துக்கு சூர்யா எந்த கெட்டப் போட்டாலும் பக்காவா பொருந்தும். அயன் படத்துல எல்லாம் ஏகப்பட்ட விக் வச்சிருப்பாரு, அதை நம்ம விக்குனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பல பேருக்கு லைட்டா ஹேர் ஸ்டைல மாத்தினா கூட காமெடி ஆயிரும். அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல ஓவர் ஆர்வ கோளாறுல கெட்டப்பை மாத்தி அதை அலங்கோலமா போனது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டாப் 10 worst கெட்டப் போட்ட நடிகர்களை தான் பார்க்க போறோம். எங்க இந்த டாபிக்ல பிடிக்கிறீங்க? பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம பிரசன்னா குமார். யாரு இவரு? தெரியுது. பரவாயில்ல, ஏதாவது ஒரு லிஸ்ட்லயாவது இவர் வந்துட்டு போகட்டுமே. அஞ்சாவதே பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. விக்க வச்சுட்டு அதுவும் சுத்தமா செட் ஆகாம ஃபன்னா இருக்கும். பாரு, எனக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு காட்ட ஆசை இருக்கும்ல ஒரு ஃபங்க்ஷன்ல, நல்லதுல. அங்க எப்படி காட்டுவீங்க அதை? அந்த கேரக்டர் நல்லா இருக்கும், முடிதான் கொஞ்சம் லுக் ரியலிஸ்டிக்கா இருந்தாதான் நம்ம கதைக்குள்ள நம்மள மறந்து போக முடியும். மெயின் வில்லனே இப்படி விக்க வச்சுட்டு வேஷம் போட்டுட்டு நிக்கிறான்னு தெரிஞ்சா எப்படி அதை தாண்டி நம்ம வில்லனா அவரை பாக்குறது? என்னது கோழி சூத்து மாதிரி பங்கா. கண்டிப்பா பிரசன்னாக்கு இது கண்ணாடியில பார்க்கும்போது கான்பிடன்ஸே இருந்திருக்காது. நம்ம மிஸ்கின் தான் மண்டைய கிளவி இதை நடிக்க விட்டுருப்பாருன்னு தோணுது. ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம நடிகர் விமல் அண்ணன். ஆரம்பத்துல சிறப்பான கதைகளை சூஸ் பண்ணி விளாசிட்டு இருந்தாரு. தமிழ் சினிமால பெரிய இடத்தை பிடிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரிஞ்சு கதைகளா நடிக்க ஆரம்பிச்சாரு. விமல்னு சொன்ன உடனே சில பேர் இஷ்டம் படம் தான் அவரோட வேர்ஸ்ட் லுக்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா தலைவர் நடுவுல சில்லுன்னு ஒரு சந்திப்புன்னு ஒரு அற்புதமான சம்பவம் பண்ணி இருந்தாரு. அதுல ஸ்கூல் பையனா வருவாரு பாருங்க, நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கும். என்னங்க இந்த ஸ்கூல் டாஸ்க் விளையாண்ட பிக் பாஸ் நிக்கிற மாதிரி இருக்கு. மீஸ் எந்த ஸ்கூல் சொல்லுங்க, ஹிட்லர் மீச வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்த ஞாபகமா இருக்குங்க எனக்கு. ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன். அக்கில் புத்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ, எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போனேன்னு வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். முதியோர் கல்விக்கு போற மாதிரி நடிச்சா கூட பரவாயில்ல, இல்லனா பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணி நடிக்கணும், இல்லனா அவரோட சின்ன வயசுக்கு ஒரு சின்ன பையனை நடிக்க வைக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாக்குறவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கழுத்தெடுத்து விட்டு இருக்காரு. அசோக் சார் 50 மார்க் தான் எடுத்திருக்கேன். மேடம், நான் இந்த கிளாஸ் புதுசா வந்திருக்கிற நியூ ஸ்டூடண்ட். ஓ மை காட், ஐயோ என்ன ஜென்மம். எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க நடிகர் இப்போ 9வது பிக் பாஸ்ல வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க விஜய் சேதுபதி. என்ன பார்க்க தான் புரியும்.
அண்ணன் எப்பவும் நல்ல நல்ல கதைகளா சூஸ் பண்ணுவாரு, நல்ல யதார்த்தமா நடிப்பாரு. ஆனா நடுவுல மாஸ் ஹீரோ ஆகணும்னு ரெக்க டிஎஸ்பின்னு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி மாட்டிப்பாரு. அதுலதான் இந்த மாதிரி ஏதாவது மொக்க கெட்டப்பும் போட்டு சிரிப்பாயிடுது. ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சதே கவன் படத்துல தான். கேவி ஆனந்த் படம்னாலே ஃபர்ஸ்ட் நாளோட விக் இறக்கி வச்சுட்டு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாரு. சூர்யா பொழைச்சிட்டாரு. நம்ம விஜய் சேதுபதி முக அமைப்புக்கு லாங் ஹேர் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. பிக் பாஸுக்கு வந்து இந்த சாண்ட்ரா பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னென்ன லிஸ்ட்ல எல்லாம் கோவத்துல உள்ள எடுக்கிறாங்க. இப்பதான் அவர் இவ்வளவு வரைக்கும் அவர் நடிச்சதுக்கு இப்பதான் நோண்டி எடுக்கிறாங்க. கவன் படம்லாம் எப்ப வந்தது, ஆனா இப்ப எதுக்கு நோண்டி எடுக்கிறாங்க தெரியுமா? நோண்டி எடுக்க வச்சுட்டீங்க சார். நான் அப்பவே படிச்சு சொன்னேன். இல்ல பாருங்க, இப்ப இதுல கூட அது விக்கு தான். பட் அந்த கவன் படம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த இதுல நம்ம அதை பெருசா நோட் பண்ணல. நான் நோட் பண்ணல. அது நமக்கு பிடிச்ச சேதனை வேறையா அப்படின்னு அதை விட்டுட்டோம். இப்ப சேதன் சொல்லுவாரு, பாத்தியா தம்பி, நீ மட்டும் பிடிச்ச சேதுன்னு அதை விட்டு கொடுக்கலாம், நான் பிடிச்ச சாண்டன் பிரஜன்னு சாண்ட்ரா பிரஜன் விட்டு கொடுத்தா அடிக்கிறாங்க தம்பி. அது வேற இது வேற, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருக்கு. ரொம்ப எல்லா படத்துலயும் செம அழகா இருப்பாரு. இந்த படத்துல நீளமான கூந்தலை போட்டு ஃபன் பண்ணி விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா இந்த இடம் ப்ராப்பரா நீ கட் பண்ணணும். பாரு அங்கங்க நாய் முடி மாதிரி இருக்கு. இந்த லுக்க கூட ஏதோ ஒரு வகையில மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா ஜுங்கான்னு ஒரு படம் வந்துச்சு, கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. மூஞ்சிய பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க. ஆரம்பத்துல ஒரு மீடியம் காமெடி லுக்ல வந்துட்டு கடைசியில மரண காமெடி ஆயிரும். ஆனா நான் சேதுவை பிடிக்குங்கிறதுக்காக சொல்லல, இந்த ஜுங்கா கெட்டப் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டருக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கெட்டப் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஃபன்னி டான் கெட்டப்ல அந்த கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. உண்மையை சொல்லணுமா இல்லையா? அப்புறம் நம்ம அட்லி அவர்கள் சேதுபதியை வடக்கு பக்கம் கூட்டிட்டு போய் ஓல்டு கெட்டப் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு. அங்கேயே கலாச்சி விட்டுருக்காங்க. ஹலோ கார்பரேஷன், ஒரு வெள்ள நாய் தண்ணிக்குள்ள செத்து போச்சு, சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க. 7வது இடம் நம்ம எஸ்டிஆருக்கு ஒதுக்கப்பட்டது. ஷூட்டிங்கே போகாம உழப்பி விட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி பல படம் ஆரம்பிச்சு அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனதும் எஸ்டிஆருக்கு தான் அதிகம். அப்படி டிராப் ஆன ஒரு படம் தான் கெட்டவன். ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துச்சு. லாங் ஹேர்ல நல்ல லுக்கா தான் இருந்துச்சு. இந்த படத்தை அப்படியே டிராப் பண்ணிட்டு வளர்த்த முடி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அடுத்து வந்த காலை படத்துல லாங் ஹேரை மீடியமா வெட்டுறங்கிற பேர் வழின்னு ஸ்னேக் பாபு கணக்கு ஆக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? மெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். இந்த படத்திலேயே கால பாட்டுல வர லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் ஃபுல்லா இப்படியே வந்திருந்தா கூட பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதை விட சிம்பு கரியர்லயே படு கேவலமான கெட்டப். இது படு கேவலமான கெட்டப். என்ன அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறேன்னு டிஷ்யூ பேப்பரை தண்ணியில நினைச்சி ஒட்டின மாதிரி சுருக்கத்துக்காக பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த காலை எனக்கு ஏதோ ட்ரெண்ட் செட் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, அப்ப ஸ்கூல் போற காலகட்டம் வேற. அதை பார்த்துட்டு வளர்க்க ஆசை, ஆனா ஸ்கூல்ல விட மாட்டாங்க. எப்படா ஸ்கூல்ல விட்டு வெளியே போறோம், வளர்த்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வெறியான ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த பேண்ட் எல்லாம் போடுவாங்க, எல்லாரும்
அப்போ வர அந்த ஜோடி நம்பர் 1ல வர அந்த கெட்டப்போட வந்துதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுல்ல. எனக்கு நடிக்க தெரியாது, இப்போ வரைக்கும் அதை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த காலை கெட்டப் எனக்கு என்னமோ பிடிச்சிருந்தது, அது தெரியல. உங்களுக்கு அந்த காலை கெட்டப்ல அந்த பாட்டுல வர்ற முடி பிடிச்ச மாதிரி எனக்கு இந்த முடி பிடிச்சிருந்ததுங்க. பொண்ணு இருக்கு. இப்போவே கொஞ்சம் பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம ட்ரிபிள் ஏல வர்ற அஸ்வின் தாத்தா கெட்டப். அஸ்வின் தாத்தா எனக்குள்ள கலக்குற ஓசிதனலையா யாரவனோ சொல்லு ஸ்டாரவன் அவன் தான் என்னவனா. என்ன கண்டாயும் அது மூஞ்சிய பாருங்கய்யா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. மதுரை மைக்கேல் கெட்டப்பே பார்க்க டிஆர் மாதிரி தான் இருக்கும். அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். குண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. செக்கச்சவந்த வானம்ல எல்லாம் சப்பியா இருந்தாலும் குட் லுக்கிங்கா இருப்பாரு. இது என்ன இளவனே தெரியலையே. ஒரு கீத்தனை பண்ணக்கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும், குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது. ஒன்னாவது இடத்துல யாருங்க? 6வது இடம் யாரா இருக்கும்? எஸ்டிஆர்னு சொன்னாலே இவர் பேர் அடிபடும். வேற யாரும் இல்ல, நம்ம ஏகே தான். என்னடா சொல்றீங்க? பொதுவா அஜித்னாலே ஸ்டைலிஷா ஸ்வாகா இருப்பாரு. அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு டைலாக் எல்லாம் கூட வந்திருக்கு. எப்பேற்பட்ட நம்ம ஏகேக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதுன்னா அதுக்கு யாரு காரணம்? நம்ம அதிமேதாவி பி வாசு தான். வெயிட் பண்ணி லாங் ஹேர் வளர்த்தாலே அஜித்துக்கு அருமையா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படி 3-10 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி ஜெயில் சீக்வன்ஸ் தானே பரமசிவன். ஆமாங்க, கொஞ்சம் கட்டுறாங்க தான் இருந்துச்சு. அது வளர்க்க டைம் இல்லையா? பாத்த ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிச்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்கிறது நான் சொல்றேன். தொடர்ந்து வர ஆசை தோசை பாட்டுலயும் இதே விக்கோட வந்துருவாரு. எப்படா ஜெயில இருந்து வெளியே வந்து விக்க கலட்டுவாருன்னே இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, ஜெயில கம்பல்சரியா எல்லாருக்கும் பிடிச்சி முடி வெட்டி விடுவாங்க. நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை உள்ள மாஸ் ஹீரோக்கள் போனா அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லை போல. இந்த விக்க வச்சுக்கிட்டு அந்த ஆசை தோசை படத்துக்கு நடுவுல வந்து விக்க ஆட்டி ஆட்டி காட்டி ஸ்லோ மோஷன்ல வர ஆடிக்கிட்டு யாருங்க ஆட சொன்னது? ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா, ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. ஐயோ, ஆப்வியஸ்லி 5வது தளபதி. சுறாவா? தளபதி எப்பவுமே பாய் நெக்ஸ்ட் டோரா இருப்பாரு. எப்பவும் அந்த மாதிரி சிம்பிளான லுக்கை தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா சில நேரங்கள்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு கொஞ்சம் மாத்தி பண்ணுவாரு. அது வேற மாதிரி ஆயிடும். என்னடா சுறா சிங்கு கேட்டப்பா சொல்ற கேளு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர லுக் ஃப்ரெண்ட்ஸே ஜெயராமுக்கும் இதே லுக் ஃபன் ஆயிருக்கும். அதை பார்த்தாவது மாத்தி இருக்கலாம்ல. ஐயோ போச்சே ஐயா. நெக்ஸ்ட் வில்லு படத்துல வர பிளாஷ்பேக்ல பிரபுதேவா வேலையை பார்த்து விட்டுருப்பாரு. தெலுங்கு படத்துல வர மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு அந்த லுக்கு சின்ன பின்னமா செதைச்சு விட்டுருப்பாரு. புலி படம்னு சொன்னாலே இந்த லுக்கு கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி பண்ணி விட்டுருக்கானுங்க. 3வது லிஸ்ட் பேர் வந்துருச்சு. சுறா கெட்டப் எங்க? முக்கியமான கெட்டப்பே மறந்துட்டீங்களே. சுறா படத்துல வில்லனோட போட்ல இருக்கிற அந்த ஐட்டங்கள் எல்லாம் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு சர்தார்ஜி கெட்டப்ல போவாருல்ல, கஸ்டம்ஸ் ஆபீசரா, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. அது தியேட்டர்ல பார்க்கும்போது ஐயோ தளபதிக்கு செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை விட்டு போட்டு தேவையில்லாததெல்லாம் காட்டுறீங்க என்னங்க? 4வது இடத்துல நம்ம பிக் பாஸ் சேரன். ஹோஸ்டா வருவாருன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் கண்டஸ்டன்டா வந்து மீராமிதன் கூட எல்லாம் ஈக்குவலா சண்டை போட்டு அசிங்கப்பட்டு வெளியே போயிட்டாரு. எதுக்காக
ரைட், மேட்டருக்கு வருவோம். நம்ம சேரன் பார்பரா நடிச்ச ஒரு படம் மாய கண்ணாடி. ஹேர் ட்ரெஸ்ஸர்னா அவங்க ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ட்ரெண்டிங்கான ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு இப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி புள்ளிங்கோ மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. காலம் போன வயசுல அப்ப இந்த யங்ஸ்டர்ஸ பிடிக்கிறாரா பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தருதல மாதிரி பங்க வச்சுன்னு சுத்துறா அப்படியே அந்த பாரு. இருக்கிறதுலயே இந்த லுக்குக்கு தான் என்னால சிரிப்பா அடக்கவே முடியல. சொல்ல மாட்டோம் போய் என்ன வச்சு ரொம்ப நாளாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்தி நடிகர் மாதிரி செம்பட்டாயி போச்சு. எவனோ பாம்பராக்க நல்லா மென்னு உச்சந்தாலையில துப்புற மாதிரி இருக்கு. இதுல இந்தி நடிகர் ரேஞ்சுக்கு போறேனே. மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம டீனா இல்லாம இந்த லிஸ்ட் எப்படி முழுமையடையும்? ரசிகர்கள் ஒருத்தர் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? ஆரம்ப காலத்திலேயே நம்ம ஆளு சம்பவம் பண்ணியிருக்காரு. மத்தவங்களாவது கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கூட்டு தைரியத்துல இந்த தனுஷ் முதல் படத்திலேயே முதல் ஷாட்லயே இப்படி ஒரு கோலத்துல லான்ச் ஆயிருக்காரு. எந்த அளவுக்குன்னா அவர் ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆஃபீஸர் ஆயிட்டு அவரோட அந்த ஸ்கூலுக்கு வருவாரு. ஸ்கூல்ல தருதலையா சுத்துற நம்ம இப்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கமே அந்த ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி ஒரு சீன் போல இருக்கு. அங்க வந்துதான் அவர் அந்த ஸ்கூல்ல நடந்த அந்த பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. தனுஷ் சார் ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஒல்லியா இருந்தாருன்னு நமக்கு தெரியும். இது அவங்க அண்ணன் எடுத்த படம் தான். இப்ப ஸ்கூல் காலத்துல ஒல்லியா இருந்துட்டு அப்புறம் ஒரு பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆகும்போது கொஞ்சமாவது குண்டாகணும்ல. அதுக்கு அந்த கண்ணத்தை பாரு, வாய்க்குள்ள பஞ்ச வச்சு அவருக்கு அந்த உப்புன கண்ணை மாதிரி காட்டணுங்கிறதுக்காக அவரும் பஞ்ச கடிச்சு பிடிச்சிட்டா வாயில பஞ்சு வச்சா உப்பிடலாமா? என்ன சார் நீங்க அப்படியே மிலிட்டரி கேம்ப்ல இருந்து வாயில வெத்திலைய போட்டு கொதப்பிக்கிட்டே வந்த மாதிரியே வந்திருக்கீங்க பாருங்க. பஞ்சு வச்சது அப்ப நமக்கு தெரியல. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது தான் அடப்பாவி பஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அப்ப இது ரொம்ப ஒட்டி இருக்கும் அவருக்கு. இந்த மிலிட்டரி ஆஃபீஸருக்கு கொஞ்சம் சீக்ஸ் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல, பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வந்து ஹிந்தி படத்துல இதே கேட்ட போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு. இப்ப நான் சாதாரண இல்ல. ஏன் யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது யூனிஃபார்மா? சூட்கேஸ் கூட இந்த துணியில உரதச்சு போடுவாங்க. இதுவும் யூனிஃபார்மா? நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. 19 வயசு அப்போ இருக்கு. ஆனா பாக்க 15 வயசு மாதிரி இருப்பாரு. அப்போவே மிலிட்டரியில ஏதோ மேஜர் லெவல்ல காட்டியிருக்காங்க. கை குழந்தைக்கு ஒட்டு மீசியும் கண்ணாடியும் போட்டா அது ராணுவ வீரனா? நீ வந்த பிறகு சுடுறதுக்கு ஆளே இல்லப்பா. மிலிட்டரி போலீஸ் உன்னை தேடுது. மிலிட்டரியே ஆடி போச்சு. என்ன அப்படி சுடுவாங்க? மிலிட்டரியில இவன் யாரு? சமயக்காரன். நீயே சீப் குக்குனா? இது அசிஸ்டன்ட். இதை விட புதுக்கோட்டையில இருந்து சரவணன் படத்துல ஒரு லேடி கெட்ட பொண்ணு போட்டிருப்பாரு. நான் உன்னோட இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு போறாம நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். வேலை வேணா போ. இதை ஏதோ காமெடியா போட்டிருந்தா பரவாயில்ல. படத்துல பார்டர் போற சீன்ல அங்க செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ் எல்லாம் இந்த கெட்டப்ப பொண்ணுன்னு நினைச்சு மாதிரி வேற சீன். இது உங்களுக்கு இவனை பார்த்தா வந்து பொம்பளை கெட்ட போட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏண்டா கான்வகேஷனுக்கு போட்ட கோட் எடுத்துட்டு மண்டையில விக்க மாட்டோம்னா பொம்பளை இது பொம்பளை கெட்ட அப்படிங்களா நம்பிட்டீங்க. இது நாங்க நம்பணும். இந்த லுக் என்னமோ சிங்கிள் அவேஷன் மாதிரி இத பார்த்து இவனுங்க நம்புறாங்களா? தகாதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். மயக்கம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். செல்வராகவன் படங்கள்ல ஒன் ஆஃப் த சிறப்பான மூவின்னு சொல்லலாம். ஆனா மொத்த படத்துக்கும் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி லாஸ்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்குறதுக்காக ஒரு கெட்ட போட்டிருப்பாங்க பாருங்க. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு விஷப்பூச்சி மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியல. ஊரு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா. லாங் ஹேர் ஃபன்னா இருக்குன்னு இப்போதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாம அதுக்கும் மேல ஒரு உச்சகட்ட காமெடியா அநேகன்ல பண்ணி விட்டுருக்காங்க. பாட்டுல அப்படியே வந்துட்டு போயிருச்சு. சுடுகாட்டில் எரியும் கொள்ளையிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். கேவி ஆனந்த் படம்னாலே விக்கு கண்டிப்பா இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன சொல்லி இருக்கணும், விக்கு வேண்டாம் சார் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டர் ராஜாவா வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு விக்கு கொடுத்த உடனே வாங்கி தலையில கவுத்துனா இப்படிதான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிடும். நீங்க எப்படி எல்லாம் வீடியோ பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
ரெண்டாவது இடம் இவருக்கு வரும்னு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம உலக நாயகன் தான். மேக்கப் எல்லாத்துக்கும் இந்தியாலேயே பேர் போனவர் நம்ம ஆண்டவர் தான். அந்த அளவுக்கு அவர் பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை இந்தியன் மூலமா ஃபர்ஸ்ட் இந்தியா கொண்டு வந்தது, அதை அவ்வை சண்முகில போட்டது, தசாவதாரத்துல 10 கெட்டப்ல பிரிச்சு வீசினதெல்லாம் நமக்கு தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா இந்த அரசியலுக்கு வந்தப்புறம் நம்ம ஆளுக்கு மண்டையில ஏதோ கோளாறு ஆகி போச்சு. இந்தியாவுக்கே மேக்கப்ல முன்னோடியா இருக்கு தூக்கிட்டு வந்து இந்தியன் 2ல ரொம்ப மானபங்கப்படுத்தி விட்டுட்டாங்க. ஒரு கால வர்மம்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. இந்த நார்மல் லுக்கை விட லுக்கெல்லாம் சொல்லு. எங்கேயாவது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஃபேவரட் எப்பவும் இந்த ஹல்க் ஹோகன் லுக் தான். இந்த கெட்டப்ல வந்து பேசுற சென்டிமெண்ட் சீன் எல்லாம் தொடர்ந்து வந்த தக் லைஃப்ல குங்ஃபு கெட்டப்ங்கிற பேர்ல தலைக்கு குளிச்சுட்டு முடிய காய வைக்கிற ஆயா மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. சரோஜா தேவி பாடினே போவாங்களே, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் கேக்குறாங்க. குளிச்சுட்டு தலை சிவமா அப்படியே பிரிச்சு போட்டே வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எப்பவும் லூசர்ல தான் இருப்போம். ஓ, இதுதான் லூசாரா? எங்க ஊர்ல தலைவரி கோலம்னு சொல்லுவோம். நீ சிரிக்காத, உனக்கு மட்டும் என்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த அரசியல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய ஆண்டவரா வாங்க உலக நாயகரே. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? நம்பர் 1 யாருன்னு எல்லாருமே இப்போ கெஸ் பண்ணிருப்பீங்க. எங்கும் எதிலும் நம்பர் 1 நம்ம சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் இப்போ இல்ல, அப்போல இருந்தே இந்த மாதிரி வேலையை பண்றதுல வல்லவர். நம்மளும் குழந்தைகளா இருந்தனால இது கண்டுக்காம விட்டுட்டோம். மிஸ்டர் பாரத் படத்துல தன்னோட அப்பாவான சத்யராஜ் ஓரளவுக்கு டீசென்டா ஓல்டு கெட்டப்ல இருப்பாரு. அவர் முன்னாடியே ஒரு ஓல்டு கெட்டப்ப போட்டு அவரை ஏமாத்துறதா சொல்லிட்டு எப்படி வர்றாருன்னு பாருங்க. என்ன இது? என்ன இது? என்னப்பா இது? என்ன இது? பயமுறா. என்ன எழவியாது? தளபதி எவ்வளவு பெரிய ஐகானிக் ஒரு கூர் இருக்கு நடுவுல. பாட்டுல அப்போவே தலைவருக்கு பாடி சோடா கெட்டப் போட்டு விட்டுருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? மை காட், என்ன ராவசல் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். பாபா படம் ஃபெயிலியருக்கு அப்புறம் இமயமலைக்கு போயிட்டு 3 வருஷம் படமே நடிக்காம அப்புறம் வந்து கம்பேக் கொடுத்தாரு. அப்புறம் வந்து எல்லா படத்துலயும் மேக்கப் கொஞ்சம் சொதப்பலாதான் இருந்துச்சு. அப்புறம் சிவாஜி படத்துல நம்ம சங்கர் கூட்டிட்டு வந்து என்னென்ன காமெடி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டாரு. முக்கியமா ஸ்டைல் பாட்டுல பல கெட்டப் போட்டு தலைவர் ஸ்டைலையே ரொம்ப சோதிச்சிருப்பாரு சங்கர். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ரொம்ப நல்லா பாருங்க சார். நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நல்லாதானே இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? அதுவும் கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிறப்பா பண்ணிருப்பாரு. தொடர்ந்து வந்தது குசேலன் படம். மலையாளத்துல நீட்டா எடுத்திருப்பாங்க. இங்க பாட்டுக்கு பாட்டு மாஸ் காட்டுறேன்னு கெட்டப் மேல கெட்டப் போட்டு உழப்புன்னு உழப்பி தள்ளி இருப்பாங்க. பாட்டெல்லாம் மறந்தே போச்சு. கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கும்பிடுறீங்க. இந்த ஓம் சாரரை பாட்டு ஒரு பக்கம்னா சினிமா பாட்டு இன்னொரு ஹை லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது மாறுவேட சுற்று. வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரிதான் போட்டு வரணும், அப்பதான் பாக்குறதுக்கு சுவையா இருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக கை தட்டலாமா? கை தட்டுங்க. சிட்டி லுக்கு ஓரளவு செட் பண்ணி கொஞ்சம் மாஸ் ஏத்தி வச்சிருந்தாங்க. SRKவோட ராவன்ல அதோட ஸ்பின் ஆஃப் பண்றேன்னு சொல்லி லோ பட்ஜெட்ல கெட்டப்ப போட்டு திருவிழால எல்லாம் ரஜினி லுக் லைக் வந்து ஷோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க.
மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? தொடர்ந்து வந்த லிங்கால கூட லுக் அவ்வளவு நல்லா இருக்காது. ஓல்டு கெட்டப் பிளாஷ்பேக்ல கூட ஓகே தான், யங் வேஷன் தான் சொதப்பலா போச்சு. கபாலில இருந்து தான் லுக் நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு. காலா, பேட்டை, தர்பார், அண்ணாத்தன்னு படம் சிலது நல்லா இல்லைனாலும் லுக்க குறை சொல்ல முடியாது. இந்த டாப் 10ல விட்டு போனது ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்காரா எனக்கு சூப்பர் ஸ்டார்னாலே அது வந்து பெரிய அந்த கெட்டப் சேஞ்சுலாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு கெட்டப்பில் யாரும் வந்தும் நான் பார்த்தது கிடையாது. மனிதனா ஏதோ ஒரு படம் ஹீரோயினை ஆஸ் யூஷுவல் அந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் ஏதாவது ஒரு பழைய பங்களாவிலையோ பழைய குகையிலையோ வில்லன் வந்து பெரிய ஒரு ஆமியே வச்சுருப்பார். கருப்பு கருப்பு சட்டை போட்டு எல்லாம் கன்னோட மெஷின் கன்னோட வெயிட் பண்ணுவாங்க. உள்ளுக்கு ஹீரோவோட அம்மா, தங்கச்சி, லெவர், ஃப்ரெண்டு எல்லாரையும் ஐஸ் கட்டி மேலே கையில் கட்டி நிற்க வச்சுருவாங்க. இவர் வர்ற வரைக்கும் அந்த ஐஸ் கட்டி உருகாமல் இருக்கும். இவர் வந்த உடனே டக்குன்னு உருக ஆரம்பிக்கும். அதுக்கு இவங்களை காப்பாற்ற போகிறதுக்கு ஒரு கெட்டப்பில் போவாருன்னா உடம்பெல்லாம் அந்த குண்டு இருக்குல்ல, அந்த குண்டை தொங்க விட்டுக்கிட்டே போவார். இங்கே 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 கண்டனத்துல தான் தொங்க. இவர் நடந்து போகும்போது பட்டு கொஞ்சம் மாதிரி அங்கே இங்கே ஆடும். சார் அது வெடிகுண்டு சார், உங்ககிட்டயே வெடிச்சிருச்சுன்னா அதை எடுத்து அந்த இந்த பூட்ஸ் ஒன்று போடுவார். அந்த பூட்ஸுக்குள்ளே கத்தியெல்லாம் வச்சு ஜிப்பெல்லாம் மூடிட்டு எப்படி நடப்பீங்க, அறுக்காது. அந்த 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 அது ஃபேமஸான ஒரு இதுங்க, அந்த ஃபேமஸான கெட்டப். அதுவும் நம்மளாம் அந்த குண்டுக்கு பயந்து அதை எடுத்து டக்குன்னு வீசிடுவோம்ல அந்த கிளிப்பை கடிச்சு போட்டு. இவர் அப்படி இல்லை, சார் தூக்கி போடு சார், கையில் வெடிச்சிட போடு அப்படின்னா அப்படின்னு வரு. அங்கேருந்து ஒரு குண்டு போடுவாங்கல்ல, அதை பிடிங்கி இவர் 4-5 தாட்டம் உருட்டிட்டு திரும்பி போடுவாங்க. அது அங்கே போய் தான் வெடிக்கும். அப்படி அந்த உடம்பு பூரா குண்டை தொங்க போட்டுட்டு வந்த ஒரு அது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோவோட ஃபைட்டு. ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹீரோ அதே சட்டையை ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ஸுக்கு போட்டு இப்போ ஒரு படம் எடுங்க பார்ப்போம். என்ன ஆகு, என்ன ஆகிருக்கு, என்ன ஆகு, எப்ப நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. சரி, அது நம்ம 100வது சினிமா விழாவில எல்லாம் கலாச்சிருந்தாங்க போல இருக்கு. சிவா கலாச்சார மாதிரி இந்த அகில உலக சூப்பர் ஸ்டார் அதை கலாச்சி ஸ்பூஃப் மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு போல இருக்கு. பட் நைஸ். இப்படி ஒரு டாபிக்ல நான் வீடியோ பார்த்ததே இல்லை. 2-3 மிஸ் ஆயிடுச்சு சார். இட்ஸ் ஓகே. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.